பராசரா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மத்தில் கேது சஞ்சாரம் செய்யும் காலத்தில் எந்தெந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்? பொதுவாக கேதுங்கிற கிரகம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் என்று பார்க்கும்போது, சிம்மம் என்றாவே ஒரு அரசியல் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய இடம். இப்போ அரசியல்வாதிகள் பலர் வழக்குகளில் சிக்கிக்கொள்வார்கள். அதே மாதிரி இவங்களுக்கு சிக்கி அதுக்கு உண்டான ஒரு பனிஷ்மெண்ட்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு கேட்டால், அந்த கேது வந்து சிம்மத்துக்கு செல்லும்போது, சிம்மத்தில் இருக்கும்போது இப்போ பெயர்ச்சி ஆயிடுச்சு கேது. அதனால் அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கும் தங்களோட எதா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பேச்சினால் சிக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி பிரபலமான மனிதர்கள் தங்களோட ரகசிய ஒரு நிலைப்பாடெல்லாம் வெளியே வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. வம்பு வழக்கில் மாட்டுவாங்க. அதாவது அரசியல் கட்சி கருத்து வேறுபாடுகள், அதாவது அரசியல் கட்சிக்காரங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு பலவிதமான தடைகளை கொண்டு சிக்கிக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும், தடைகள் ஏற்படும். கூட்டணி கட்சிகளுக்கு பிளவு ஏற்படும் என்று சொல்லுது. ஏன்னா எதனால் அதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேதுங்கிறதே ஒரு சிக்கலான ஒரு கிரகம். அப்போ யாருக்கெல்லாம் சிக்கல் என்று பார்க்கும்போது, அரசியல்வாதிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கும், அதாவது அதிகாரம் செய்யக்கூடிய அனைவருக்குமே சிக்கலை உண்டாக்கும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த சிக்கல் வருதுன்னா, அவங்க எதுலேயுமே இந்த காலகட்டத்தில் எது மேலேயுமே ஒரு பற்றற்ற ஒரு நிலையில் இருக்கணும், நியாயமாக நடக்கணும், நேர்மையாக இருக்கணும், ஆன்மீக வழியை கையாளணும். ஆன்மீக நிலைப்பாட்டை உணர்ந்து இவங்க செயல்பட்டாங்கன்னா, அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைகளும் சரி, செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் சரி, நம்ம போடக்கூடிய ஒரு கையெழுத்தும் சரி, எதிரியாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு கவனமுடன் செயல்பட்டாங்கன்னா, இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க தப்பிச்சு கொள்ள முடியும். இல்லாட்டி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சரி, அரசு அதிகாரிகளாக சரி, பலர் வழக்குகளில் இவங்க மாட்டிக்கொள்வாங்க. பல வழக்குகளில் எதா இருந்தாலும் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இதில் சிக்கிக்கொண்டு இவங்க சிரமப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இதனால் இவங்களுக்கு பிரச்சனை அதிகரிச்சுட்டு இருக்கும். அதனால் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த இதெல்லாம் வேண்டாம்டா, எங்கேயாச்சும் விட்டுட்டு ஓடி போயிடலாமா அப்படின்னு ரஜினி அவர்கள் வந்து ஒரு படம் முடிச்சா இமயமலைக்கு போயிடுவார். படத்தை முடிச்சிட்டாருன்னா, படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அவர் இமயமலை போயிடுவார். அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பிரச்சனை. அது மாதிரி அவருக்கு சனி கேது சேர்க்கை 2ஆம் இடத்துல. அது மாதிரி இந்த சனி அந்த கேது சேர்ந்தால் அந்த மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி கேது பகவான் யார் கூட சேர்றாரோ அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ சேது பகவான் சூரியனோட வீட்டில் சேர்றார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை. சூரியனுங்கிற கிரகம் அரசு கிரகம், அதிகாரம் பண்ணக்கூடிய கிரகம், அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை. தந்தை மகன் உறவுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுத்து ஆன்மீக வழியில் தங்களோட பயணத்தை மேற்கொண்டால் இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க முடியும். நண்பர்களை வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுச்சந்திரன்.